ஒரு நிமிஷம் கூட இவ இல்லாம இருக்க முடியல மேடம். இருந்ததெல்லாம் இவன் ஞாபகம் தான் வருது. எங்க அம்மா நான் சாப்பிட்டு 1 மாசம் ஆச்சு மேடம். இன்னும் நான் சாப்பிட்டு நிம்மதியா சாப்பிட்டு காதுல அடிச்சு கரைச்சு குடிச்சிட்டு இருக்கேன் மேடம். என்னால நிம்மதியா சாப்பிட முடியல. இவ இல்லாம என்னால சாப்பிடவே முடியல. சத்தியமா சாப்பிட முடியல மேடம். கொஞ்சம் கூட விவரமா சொல்லுங்களேன் உங்க கதையை. ரொம்ப கஷ்டமான, ரொம்ப நீங்க அழறது எனக்கு புரியுறது. ரொம்ப கஷ்டமான கஷ்டம். பாவம். எங்க போய் தாலி கட்டினீங்க? கோயிலுக்கு. பொண்டாட்டிய கூட்டி மேடம் அவளுக்கு தெரியுமா உங்களுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு? எல்லாமே தெரியும் மேடம். ஃபேமிலி எல்லா விஷயம் எல்லாருக்கும் எது ஒளிமறை இல்லாம எல்லாமே எந்த ஒளிவுமறையும் எந்த ஒளிமறையும் கிடையாது. எல்லாமே வெரி குட்ங்க. உண்மையை சொல்லி தான் பண்ணது. அவங்க சட்டத்தை பத்தியோ மக்களை பத்தியோ ஊரை பத்தியோ பசங்களை பத்தியோ புருஷனை பத்தியோ யார பத்தியும் கவலைப்படல. அவங்கள உண்மையா லவ் பண்ணதுனால சரி. அவங்க உண்மையா லவ் பண்ணா புதருக்குள்ள போணுமா? அவங்கள நம்பி அவங்க கூட இதுதான் லவ். இதெல்லாம் மேம் லவ். அப்புறம் புதருக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? ஆம்பளைங்களை நீங்க சந்திச்சிருக்கீங்க. அவங்களோடலாம் தனுஷ், அண்ணாமலை, கோபி, சண்முகம், இத்தனை பேரோட நீங்க பழகிருக்கீங்க. அது உங்களுக்கு தப்பாவே படலையா? தப்புதான். குற்ற உணர்வே இல்லை. நான் தப்பு செஞ்சது தனுஷ் கிட்டையும் அண்ணாமலை கிட்டையும் தப்பு செஞ்சேன். ஓபின்றவங்கிட்ட நான் தப்பு எல்லாம் செய்யல, இன்னும் வெளியே செய்யல. ராஜான்றவங்க கூட நான் தப்பு எல்லாம் செய்யல. எதுக்கு ஏமாத்திட்டு இருக்கீங்க அப்படி பசங்களை? யார பிடிக்கல? மருமத்துவையா, செல்வகுமாரியா, மணியவா? யார பிடிக்கல? தொட்டு பாரு குத்தமில்ல ஜாதி முல்லை. ஓஹோ, இவர் நம்ம கிட்ட மேட்ரு எதிர்பார்க்கறாரு போல.